ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணது தான் இந்த சிக்கன் மும்தாஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இடியாப்பத்துக்கெலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5-6 பச்சை மிளகா அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி இது எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி இது நல்லா ஆறட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே வந்து 2 ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் லவங்கம், பட்டை, இலாச்சி ஒரு 4-5 இலாச்சி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா கலந்துக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2/2 ஸ்பூன் கிட்ட நம்ம மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ண வேணாம். அப்படியே இதை மட்டுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதுலேயுமே ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த சிக்கன்லேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு தயிர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து இருக்கேன். இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கூட கலந்து விட்டுக்கிட்டு சிக்கன் கூட அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கிரேவியை நல்லா டேஸ்ட்டாக தரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கூடவே கஸ்தூரி மேத்தியுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சிக்கன் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா பச்சை மிளகாய் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட கொத்தமல்லி இலைகளை தூவி விடுங்க. இல்லைனா வேணாம், ஆப்ஷனல் தான். இதுவே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். சூப்பரான சிக்கன் மும்தாஸ் ரெடி. இது அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ரெசிபி மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட் யாருன்னா வராங்கன்னா டக்குன்னு இது நீங்கள் ஈஸியான ரெசிபி கூட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். பார்த்துட்டு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுவாங்க. இவ்வளோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.